வயதானவர்களை குறிவைத்து சென்னையில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் கவனத்தை திசை திருப்பி கொள்ளையடித்தவனை மயிலாப்பூர் போலீசார் கைது செய்துள்ளனர். இது குறித்த காவல் ஆய்வாளர் செய்தியாளர்களிடம் கூறும் தகவலை தற்போது கேட்கலாம். தேனாம்பேட்டை சிக்னல் அப்படியே அவன் தொடர்ச்சியாக ஒரு டிவிஎஸ்பிடியில் தான் வர்றான். ஹெல்மெட் அணிஞ்சிருக்கான், ஹெல்மெட்டை கட்டுறதே இல்லை. இப்படியே இது தொடர்ச்சியாக நாங்கள் ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு 7 நாள் நாங்கள் ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். வடபழனியில் போய் கடைசியாக அது வந்து ஒரு 4 பக்கமும் எங்கேயுமே போகலை அந்த வண்டி, ஒரு டிவிஎஸ் 50. அந்த வண்டியை நாங்கள் ஃபாலோ பண்ணி அந்த வண்டியை எங்கள் டீம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது இவர் வர்றாரு. நாங்கள் இந்த ஃபுட்டேஜில் பார்த்த அந்த உருவம் ஃபிக்ஸ் ஆனதுனால நாங்கள் சந்தேகத்தில் இது பண்ணுறோம். அப்போ தான் தெரியுது இவர் வந்து இது மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. இவர் வந்து சென்னையில் ஒரு குறைச்சலாக ஒரு 200 நபர்கள்ட்ட இவர் 2013லேருந்து இவர் பண்ணிகிட்ருக்காரு. அந்த மோதிரம், அவங்க வச்சுருக்கிற நகை, அதே மாதிரி இந்த படத்துலலாம் காமிக்கிற மாதிரி இந்த லட்டு எடுத்துருவாங்கங்கிற மாதிரி ஒரு கடைக்கு வந்து ஒரு வயதான முதியவர், இது வந்து நடந்தது நுங்கம்பாக்கத்தில். ஒரு வயதான முதியவர் வந்து நிற்கிறாரு. வாங்கய்யா அப்படின்னு சொல்லி அவரை ஏன் வெயிலில் நிற்கிறீங்கன்ட்டு அனுசரணையாக பேசி ஒரு செல்லு கடைக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே கொண்டு அவரை உட்கார வச்சுட்டு இவர் தான் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 5 செல்லை வாங்குகிறான். வாங்கி நான் 5 செல்லோட ஆளை என்னோட அனுப்பிச்சி விடுங்க, அங்கே இன்னொரு இடத்துல கேஷ் இருக்குது, நான் கொடுத்து விட்றேன், எங்கள் அப்பா இங்கே தான் உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே அந்த 5 செல்லையும் வாங்கிட்டு போயிட்டு அவனை அங்கே மிஸ்டைரக்ட் பண்ணிவிட்டு அந்த 5 செல்லோட எஸ்கேப் ஆயிடுறான். இவர் அப்பா தான் உட்காந்துருக்காருன்னு இவர்கிட்ட கேட்டால், இல்லைங்க நான் ரோட்டில் நின்று என்னை கொண்டாந்து இங்கே உட்கார வச்சுட்டு போயிட்டார் அவருன்றாரு. இதை மாதிரி வயதானவர்களே குறி வச்சு இவர் பண்ணிகிட்டு இருந்தாருக்கு. அப்போ வந்து நாங்கள் செக்யூர் பண்ணியிருக்கிறோம். இவர் வந்து மதுரையில் ஒரு கரும்பு விவசாயம் பண்ணுறதா சொல்கிறாரு. அவர் கன்ஃபெஷனில் கரும்பு விவசாயம் பண்ணிகிட்ருக்காரா, அரிசி மூட்டை வியாபாரம் பண்ணுறாரு, தீபாவளிக்கு வெடிக்கடை போட்டிருக்காரு. இது மாதிரி வேறு ஏதோ ஒரு அமைப்பில் வந்து மாநில பொறுப்பு வாங்கணும்னு சொல்லி ஒரு கட்சியில் ஏதோ நாம் மனிதர் அப்படின்னு ஒரு கட்சியில் மாநில பொறுப்பு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறதா சொல்கிறார். இதெல்லாம் வந்து அவர் முத்தூட்டுங்கிற ஒரு வடபழனியில் இருக்கிற நிறுவனத்தில் தொடர்ச்சியாக அடகு வச்சிருக்கார். அது வந்து இப்போ நாங்கள் அந்த கன்ஃபெஷனில் காமிச்சிட்டோம். அதை வந்து ஃபர்தராக வந்து அவங்க அந்த கன்சர்ன் ஸ்டேஷனில் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க அங்கேருந்து ரெக்கவரி ப்ரொசீஜர். இல்லை நாங்கள் அடுத்தவங்களோட இதை நாங்கள் பண்ணலை. எங்கள் கேஸ் வரைக்கும் நாங்கள் ரெக்கவரி முடிச்சிட்டோம். அவங்க வந்து ஃபர்தராக அந்த இதில் அப்ரோச் பண்ணி பார்த்தோம். அதாவது அவங்க அதை பற்றி நமக்கு கருத்து சொல்ல முடியாது. அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா இல்லை, ஏன்னா தொடர்ச்சியாக வந்து அவங்க ஒரே மோதிரம் ஒரே டிஸ்கிரிப்ஷனில் வாங்கும் பொழுது அவங்க அது அலர்ட்டாக இருக்கணும். அது அவங்க அந்த அலட்சியமாக இருந்திருக்கிறது அது தெரிய வருது. அவருக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு மர்டர் கேஸ் இருக்குது, ஒரு 35 வழக்குகள் இருக்குது. சூளைமே KK நகரில் அவருக்கு கேஸ் இருக்குது. இருந்தாலும் அந்த அக்யூஸ்டு டேட்டா தெரியாமல், ஏன்னா அவங்க அந்த ஃபோட்டோவோட தான் அவங்க வாங்குறாங்க. அந்த யாருக்கு அடகு வைக்கிறாங்களோ அவங்க ஃபோட்டோ இருக்குது, அவங்களுடைய ஐடி கார்டு வாங்குறாங்க. அவங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது. பெரியவங்க வந்து அவங்களுக்கு அந்த அந்த வயசில் யாரும் வந்து அனுசரணையாக பேசும்பொழுது அவங்க ஈஸியாக வந்து மடங்கிடுறாங்க. நாங்கள் ஃபுட்டேஜில் பார்க்கும் பொழுது ஒரு 3 செகண்ட்லேயே பேசினோடனே இந்த மாடல் நல்லா இருக்கு மோதிரம் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டை கையில் கொடுத்துட்றாங்க. ஏன்னா அது அவங்களுடைய அந்த முதுமையின் காரணமாக ஒரு அனுசரணை யாராவது பேசுனா ஒரு டக்குன்னு அவங்க அதுக்கப்புறம் எப்படி நான் கொடுத்தேங்கிறது எங்கள்கிட்ட வந்து வருத்தப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி போலீஸ் அதிகாரி அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி எம்மோ கிடையாது. வயசானவங்களை தனியாக வந்து அதுவும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கேஷை வந்து ஒரே பையில் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஏதோ அந்த பையில் அவங்க அது மாதிரி எடுத்துகிட்டு வரக்கூடாது. அதே மாதிரி ஏடிஎம் கார்டு வச்சுருக்காங்க. அந்த கார்டில் அவங்களே மறந்துடுவோன்ட்டு பின் நம்பரையும் அதிலே எழுதி வச்சிடுறாங்க. அது தவறான செயல். அது ரெண்டாவது தனிமை. யாராவது ஒருத்தர் ரொம்ப ஒரு 70-80 வயசு ஆகிடுச்சுன்னா ஏதாவது ஒரு
கூட யாரையாவது அசிஸ்ட் பண்ணிட்டு வர்றது நல்லது. காவல்துறை சார்பாக அது மாதிரி கேட்டுக்கிறோம். சார் பணத்தை அதான் சார் வந்து ஏதோ வட்டிக்கெல்லாம் விட்டதா தெரியுது. அவங்க இந்த வடபழனி ஏரியாவில் வட்டிக்கு விட்டுருக்கா தெரியுது. அரிசி வியாபாரம் பண்ணுறாரு.